இந்த கடகம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். தாயன்பு, ஒரு அன்பு கொண்டவங்க எல்லாமே இந்த கடகத்தில் இருக்குது. அந்த கடக ராசிக்காரர்களை யாராவது பூச நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி கழுத்து வலிகள் உண்டு பண்ணும். அதில் ஏர் பிளாக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை விட்டு வெளியேறி தனித்து செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு மகன், மகள் இவங்களெல்லாம் விட்டு தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னை வரும் காலங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கணும், ஒன்றா செயல்படணும் அப்படிங்கக்கூடிய திறமையை வளர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுக்குண்டான துவக்கத்தை நீங்கள் தொடங்கிடுவீங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் அது உங்களுக்கு நடந்தேறிடும். அதுபடி உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை. இந்த முல்லைப்பூவுக்கு என்னென்னா அதுவும் ராமர் முல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு பூ இருக்குது. அந்த பூவை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் தலையிலையும் வச்சுக்கலாம், நீங்கள் கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இது உங்களுக்கு என்னென்னா ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பூவாக அது அமைஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் தாயை ரொம்ப கும்பிட்டு மாதத்தில் ஒரு முறை அவங்களுக்கு பாத பூஜை, இல்லை அவங்களுக்கு காலம்தி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வ அமைப்பு தான் உங்களை வழிநடத்தி செய்யக்கூடியது இருக்குது. ஏன்னா இந்த கடகத்துக்கு என்ன அப்படின்னா நிறைய பாவங்கள் பின்தொடரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்குன்னா அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு செட் ஆகாது, 2 திருமணத்துக்கு உடனே ஏற்பாடாகும். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது, பிடிமானம் இருக்காது. ஒரு பெண்களாக அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும். அவங்க ஒரு ஆண் துணை கொஞ்சம் குறைவாகவும், கூட பிறக்கக்கூடிய ஆண்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்கு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து செயல்படணும். சில தானங்களும் தர்மங்களும் செய்கிறதுனால உங்களுடைய கர்மாக்கள் தீர்க்கக்கூடிய ஒரு வழி இருக்குது. மிகப்பெரிய தர்மம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தானம் செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.